கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கதாநாயகன் திரைப்படம் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. வெற்றிக்கான பயணத்தை தொடங்கிடுச்சு. இப்போ கதாநாயகன் படத்துடைய வெற்றிக்கு காரணமானவங்க இங்கே வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. ஹலோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன். நன்றி, ரொம்ப நன்றி. கதாநாயகன் படத்துடைய வெற்றி சந்தோஷத்தில் இருக்கீங்க. ஜாலியான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு காமெடி படத்தை கொடுத்துருக்கீங்க. அண்ட் முதல் விஷயம், இந்த கதாநாயகன் படம் பார்க்கும்போதே ஃபுல் ஃபன்னியாக இருந்துச்சு. முதல்ல வந்து இந்த படத்துடைய ஹைலைட்டான விஷயங்களை நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கணும். ஹைலைட்னா அவருடைய ஃபைட்டு தான். எனக்கு அவர் பண்ண இன்ட்ரோல் பிளாக்ல பண்ண ஃபைட் வந்து எனக்கு பயங்கர ஃபேவரட். அந்த ட்ரெய்லரில் பார்க்குற ஃபைட் அந்த ஃபைட் தான். அது வந்து முழுசாக அவர் வந்து முழு எனர்ஜியோட அவர் அப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. சட்டையெல்லாம் கிழிச்சு அடிச்சு உருண்டு அந்த ஒரு யதார்த்த ஃபைட் இருக்கும்ல, ஒருத்தர் அடிச்சா 100 பேர் பறக்குறது அந்த ஃபைட்டில் ஒருத்தர் அடிச்சா ஒரே ஒருத்தர் தான் பறக்கிறது. அதை கரெக்டாக பண்ணணும்ல. அது லைவ் ஃபைட் மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி பண்ணார். ரொம்ப எனக்கு பிடிச்ச இடம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஹைலைட்டான விஷயங்கள்? எனக்கு வந்து ஆனந்த்ராஜ் சார் போர்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதுக்கப்புறம் துபாய் ஷேக் ஆகிறார் படத்தில் அவர். ஸோ அவரோட அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹியூமராக ரிசீவ் பண்ணாங்க எல்லாருமே. அண்ட் நான் வந்து ப்ரிவ்யூ ஷோவும் போட்டேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே ரெஸ்பான்ஸ் தான் இருந்தது. தேட்டரில் பார்க்கும்போது அதே ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதே மாதிரி விஜய் சேதுபதி அவரோட கேமியோ அது வந்து மிகப்பெரிய ஹைலைட் அந்த படத்துக்கு. ஸோ எனக்கு பிடிச்ச 2 விஷயங்கள் இந்த படத்தில் ரொம்ப இந்த 2 விஷயங்கள் தான் சொல்லுவேன். ஓகே. I think the comedy that goes from, the starting of the movie till the end, I think the comedy is really funny. For me, that was a highlight because when I watched the movie, I kept laughing the whole time. So I think it's the comedy for sure. இந்த படத்தோட ஹைலைட்டே ரொமான்டிக் காமெடி தான். இந்த லவ் போர்ஷன்ஸும் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஜென்ரலாக ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் காமெடி 100% 60 சீனும் காமெடி. ஆனால் அதில் என்ன ரொமான்டிக் காமெடியாக லவ் போர்ஷன்ஸ் நல்லா ஒர்க் ஆகிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல நல்ல ப்ளஸ் பாயிண்ட் ஜனங்களுக்கு. இல்லை, ஒரு கேமராமேனாக லவ்வை வந்து கரெக்டாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க பிரதர். ஆப்வியஸ்லி பண்ணி தானே ஆகணும். ஒவ்வொரு 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை வந்து காமெடியில் புதுசாக ஒரு ஜானர் ஃபிலிம் வரும். ஸோ அந்த வகையில் நீங்கள் நடித்த இந்த இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, மரகதநாயகம் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பிளாக் காமெடின்ற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்கீங்க. இதில் நீங்கள் டைரக்ட் பண்ண படத்தில் த்ரூ அவுட் பிளாக் காமெடியே கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த ஒரு தாட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? பிளாக் காமெடின்னு சொல்ல முடியாது, ஆனால் அதே சமயத்தில் காமெடின்னு சொல்ல முடியாது, ஆனால் அதே சமயத்தில் சீரியஸ்ன்னு சொல்ல முடியாது, பிளாக்னு சொல்ல முடியாது, ஒயிட்னு சொல்ல முடியாது. இது என்ன ஜானர்னு நானும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காமெடின்னு உண்மையாக சொல்கிறேன். இது என்ன ஜானர் எனக்கே புரியல. இன்னும் நாங்கள் எல்லாரும் படம் முடிச்ச உடனே இது என்ன ஜானரில் வரும் அப்படின்னு டிஸ்கஸ் நிறைய பண்ணிட்டோம். நீங்கள் தான் அதுக்கு புதுசாக இது சொல்லியிருக்கீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஜானர் உள்ள கலந்துருக்கு. ஸோ அதுதான் டைரக்டரோட திறமை. ஒரே படத்தில் எல்லா ஜானரும் கொடுத்துருவேன், பிளாக், ஒயிட்டு, க்ரீனு, ப்ளூன்ட்டு. அண்ட் கேத்ரின், ஆக்சுவலாக வந்து பசங்க தான் வந்து பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி இருப்பாங்க, ஹீரோஸ். ஒரு ரிச்சான பொண்ணு வந்து லவ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து இந்த படத்தில் ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி எடுத்திருக்கீங்க. மேபி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தோணுதா என்னன்னு தெரியல. விஷ்ணு வந்து இந்த படத்தில் எந்த மூமெண்ட்டில் மீட் பண்ணுறீங்க, எப்படியெல்லாம் லவ் பண்ணுறீங்க? Oh, how I fall in love with him in the movie. We are actually neighbors. So he takes up the house next to my house. So I keep seeing him on the terrace. So it starts over there. இந்த டயலாக் நான் இப்போ சொல்லி ஆகணும். Which dialogue? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன வேணும்? வேணும். உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்லை. உனக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். கல்யாணம் பண்ணிக்கிறியா? வாவ், இதை மட்டும் கட் பண்ணாம சேனல்ல போட்டான்னு வச்சுக்கோங்க. ட்விட்டர்ல வந்து எனக்கு ஒரே நாள் 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துருவாங்க. நினச்சி சாதிச்சிட்டீங்க. லக்ஷ்மண், நம்ம விஷ்ணு கூடவே நீங்கள் ஒரு நண்பராக ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, இவர் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷனாகவும் ப்ரொடியூசராகவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதையும் தாண்டி உங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் எந்த அளவுக்கு இருக்குது? 2 பேரும் கெரியர் ஒன்றாவே ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு சினிமாவை ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஒரே ப்ராஜெக்ட். எனக்கு ஃபஸ்ட் ஃபிலிம், அவருக்கு ஃபஸ்ட் ஃபிலிம். வேறு பண்ணதுமே வந்து அந்த டைமில் வந்து எனி டைம் வெனிலா கம்பெனி கல்ட் ஃபிலிம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஃபிலிமே வந்து இட்ஸ் நாட் ரெகுலராக நாங்கள் பண்ணவே இல்லை. அந்த ஒரு ட்ராவல் பாயிண்டில் பார்க்கும்போது ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸாக 2 பேருமே ஹெல்பிங் ஈச் அதர்னுவாங்கல்ல. ஏன்னா ஒரே கிராஃப் இருக்கும்போது ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நாங்கள் ஜென்ரலாகவே நிறைய பேசுறது. அப்படி அமைஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்புட்டாகவே இந்த கதாநாயகன்ற ஒரு ஃபிலிம்குள்ளேயே இருக்குது. நான் ஏன்னா அவரும் ஒரு ஐ திங்க் 12th or 13th ஃபிலிம் அவரோட படம். எனக்கு ஒரு 8th or 9th ஃபிலிம். இதுக்கு மேலே நாங்கள் நிறைய படம் பண்ணும்போது சரி ப்ரொடக்ஷன் ஹவுஸும் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸாக வந்து உட்காரும்போது இது ஒரு ஆடியன்ஸ்க்கு என்ன வேணும்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா நிறைய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம், பேரல் கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம். அதோட ஃபார்முலாவோட சக்ஸஸ் தான் இந்த கதாநாயகன் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத தாண்டி உங்கள் 2 பேர்த்தோட எண்ணங்கள் வந்து ஒரே விஷயத்தை நோக்கி ட்ராவல் பண்ணுறதுனால தான் உங்களை பேக் டு பேக் உங்களால் படம் பண்ண முடியும். தாட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் சிமிலராக இருக்குன்னு சொல்லுவேன் நான். அதே மாதிரி எப்படியா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். அண்டு நிறைய அடிபட்டிருக்கோம். அவரும் ஃபஸ்ட் படத்துக்கு அப்புறம் நிறைய பார்த்தாரு, நானும் நிறைய ஃபேஸ் பண்ணேன்.
ஸோ எப்போவுமே யோசிப்போம், ஏன்னா நம்ம நினைக்கிறது பண்ண முடியலையே அப்படிங்கிறது. இப்போ கடவுள் புண்ணியத்தில் நம்ம நினைக்கிறது எல்லாமே நம்மளாலே பண்ண முடியுது, ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, ரிலீஸ் பண்ண முடியுது. இதுக்கு மேலே ஒரு மேஜிக் நடக்காது. அண்ட் வி வெரி லக்கி டு பி எ பார்ட் ஆஃப் சினிமான்னு சொல்லுவாங்க. முருகானந்த் சார், படம் பார்க்க போகிற ஆடியன்ஸ்க்காக இந்த விஷயத்தை கேட்குறேன். கதாநாயகன் எந்த மாதிரியான ஒரு கதை? விஷ்ணு என்னவா வர்றாரு, கேத்ரின் என்னவா வர்றாங்க? இல்லை, அது மட்டும் கதைன்னு கேட்டிங்கன்னா தான் கொஞ்சம் எங்களுக்கு வலிக்குது. இல்லை, நல்ல ஒரு ஏன்னா கதை எங்கே இருக்குன்னு தெரியல. ஜனரஞ்சகமான ஒரு கமர்ஷியல் படம். ஜாலியாக இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கதாநாயகன் பார்க்கலாம், அவ்வளோதான். சும்மா 2 மணி நேரம் ஜாலியாக இருக்கலாம், ஃபேமிலியோட போகலாம், ஃப்ரெண்ட்ஸோட போகலான்னா கதாநாயகன் போகலாம். ஜாலியாக ஜனரஞ்சகமான கமர்ஷியலான ஒரு படம், நம்பி போகலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணிட்டு. கேரக்டரைசேஷன்ஸ் ரொம்ப புதுசாக இருக்கும், அது மட்டும் தைரியமாக சொல்லலாம். ஆமாம். என்னென்னா மொட்டராஜன் அண்ணா வந்து ஒரு சிங்கர். ஸோ யோசிச்சு பாருங்கள், அவர் குரலில் வந்து பாடும்போது எப்படி இருக்கும். ஆனந்த்ராஜ் சார் ஒரு துபாய் ஷேக்கு, சரண்யா மேடம் வந்து தப்பாக இங்கிலீஷ் பேசுகிறவங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டரைசேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஷான் ரோல்டன் மியூசிக், இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதோட சூப்பராகவே வந்து மியூசிக் கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட பேட்டர்னே வந்து ரொம்ப ஒரு மாதிரி கோக்கியான பேட்டர்ன், ஸ்லாப்ஸ்டிக் காமெடி தான் வருது நிறைய. ஸோ அந்த பேட்டர்னுக்கு வந்து ஒரு பர்டிகுலரான மியூசிக் தேவை. எனக்கு தெரிஞ்சு ஷான் ரோல்டன், நான் முண்டாசுப்பட்டியில் வந்து அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன், அவர்கிட்ட அந்த விஷயம் நிறையவே இருந்தது. அண்ட் இன்றைக்கி படம் பார்க்கும்போது நிறைய சவுண்டிங்காகவே ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஷான் ரோல்டன் இஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப் இன் திஸ் மூவின்னு சொல்லுவேன். விஷ்ணு ஆக்சுவலாக வந்து இப்போ வளர்ந்து அந்த ஒரு பெரிய ஹீரோஸில் வந்து விஷ்ணு இருக்கார். பேக் டு பேக் நீங்களும் வந்து பெரிய பெரிய ஹீரோஸ் கூடலாம் படம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அண்ட் ஒன் மோர் திங் வந்து எந்த மூமெண்ட்டில் வந்து விஷ்ணு கிட்ட வந்து உங்களுக்கு லவ் வருது? இதில் நிஜ வாழ்க்கையில் கேட்குறீங்களா, சினிமா பிரதர்? பிரதர் இப்போ தான் பிரதர் குழந்தைய உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்க. நிஜ வாழ்க்கையை பற்றி நாங்கள் கேட்கல பிரதர், தெளிவாக கேளுங்க. நீங்கள் சொல்கிறது எந்த செகண்டில் விஷ்ணுவா லவ் வந்துச்சுன்னு நான் பயந்துட்டேன். அதான் ஆன் ஸ்க்ரீன் தான் சொல்லிட்டாங்களே, எங்க அந்த மொட்டை மாடியில் தான். Obviously on screen only. No, the way he asked was when did you fall in love with Vishnu? இல்லை நான் இதை பற்றி உங்களோட விருப்பம் நீங்கள் சொல்லலாம். It was nice to work with Vishnu. Yeah, this is the first time that I'm doing a film with him, and it was nice to do this kind of a film with him. It was really light. The entire film was really funny, and he's also the producer of the film, and I think he's done a really nice job. I think we get along pretty well most of the time. And where did we fall in love in the film? Where was it? I'm not. I fell in love with you somewhere first. on the terrace. Yeah, obviously you fell in love with me I first. fell in love with you first. Yeah. And அதுக்கப்புறம் அவங்க ஆக்சுவலாக கதையில் வந்து பார்க்கும்போது நான் தான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணுவேன். பட் கொஞ்சம் லேட்டராக தான் தெரியும் அவங்க தான் வந்து முதல்ல லவ் பண்ணாங்கிறது. ஸோ அது படம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரியும். Yeah, I thought he was okay. இதுவே ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக பயங்கர ட்விஸ்ட்டாக தான் இருக்குது எங்களுக்கு கேட்கும்போது. ஓகே ஃபைன். படத்தில் இருக்கிற ஒரு ட்விஸ்ட் தான். ஓகே பிரதர், அதையும் ஓப்பன் பண்ணிட்டீங்களே பிரதர். படத்தில் ஒரு விஷயம், படத்தை எத்தனை என்ன ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்டாப்புல. நான் டேரக்டரானது ட்விஸ்ட் தான்டா அப்படின்னு. டேரக்டரை எத்தனை ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னாரு ஒரு நம்ம ரியாஸ் சார். நம்ம ரிப்பியார் ஒரு ரியாஸ் சார் கேட்டார், படத்தில் ட்விஸ்ட் நிறையா இருக்கா அப்படின்னு. நான் டேரக்டரான ட்விஸ்ட் தானே சாப்பிட்னேன். ஆமால அப்படின்னு. அந்த மாதிரி சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்கு. போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே தெரியுது சூரி படத்தில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து விஷ்ணு ஹீரோயின் அண்ட் சூரி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூரி வந்து சென்ட்ரல் பில்லராக இருக்காரு. ஸோ படத்துலையும் வந்து சென்ட்ரல் பில்லராக தான் வந்து தாங்கி பிடிச்சிருக்காரு அப்படின்னு படம் பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து உங்களோட காதலுக்கு எந்த அளவுக்கு வந்து உறுதுணையாக இருக்காரு விஷ்ணு? அதான் அவர் சென்ட்ரு பாயிண்ட்னா ரொம்ப சென்டராக இருப்பார். நீங்கள் படம் பார்த்த பிறகு தெரியும். இந்த சென்டரில் வருவார் பாருங்க. உண்மையிலே 2 பேருக்கும் அதாவது என்னென்னா இவரோட அவர் செஞ்ச அவர் என்னென்னா ஒன்றா படிச்சிருப்பார். ஒரு 7வது 3வது 4வதுல ஒன்றா படிச்சிருப்பார். அதோட முடிஞ்சு 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. 3வதுல 2 ஒன்றா படித்தவன் பார்த்துட்டாங்கன்னா ஒரு இது இருக்கும்ல, ஈர்ப்பு இருக்கும்ல. அந்த ஈர்ப்பு தான் அந்த படத்துடைய அவருடைய மொத்த இதையும் காலி பண்ணி விடுறது. நல்ல ஒரு வழக்கமாக அப்படின்னா காமெடியன் வந்து ஹீரோவுக்கு வந்து மாறி மாறி இருக்கும்ல. இதில் வந்து இவர் தான் வந்து அவரை போட்டு டார்ச்சர் பண்ணுவாப்புல. காமெடியனை போட்டு டார்ச்சர் பண்ணி கடைசியில் தம்பி என்னை விட்டுறா அப்படிம்பாப்புல. இல்லை விடவே முடியாது. அப்புறம் எப்படி 3வது ஒன்றா படித்தோம், எப்படி உன்னை விட முடியும், சாகிற வரைக்கும் நீ என்ன கூட தான் இருக்கணுங்கிற மாதிரி இருக்கும். செம்ம ஜாலியாக 2 நாளாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூரியனாவோட மறுபடியும் சேரும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் மறுபடியும் வந்து ஆடியன்ஸ்க்கு இருக்குது. படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் எப்படி வந்து ஒரு புஷ்பா புருஷனும் ஒரு பரோட்டா காமெடி அந்த மாதிரி வந்து படம் ஃபுல்லாக ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் இந்த 2 காமெடி மாதிரி இதுலேயும் வந்து ஒரு முக்கியமான செகண்ட் ஹாஃபில் ஒரு இடத்துல வந்து சூரியன் நான் மிகப்பெரிய ஒரு டார்ச்சர் கொடுப்பேன். ஸோ அது பார்க்கும்போது பயங்கரம் ஹியூமராக இருக்கும். அண்ட் நிறைய பேர் ரொம்ப சிரித்தாங்க அந்த இடத்துல. கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். சூரியனா ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் படம் பார்க்கும்போது. பார்த்தோன்னே சொன்னார் கண்டிப்பாக வந்து இந்த படம் நல்ல படமாக இருக்கும். அண்ட் மறுபடியும் நம்ம சேரும்போது என்னன்னு தெரில ஒரு சின்ன மேஜிக் நடந்துக்கிட்டே இருக்குது. சிவகார்த்திகேயனும் நீங்களும் எப்போ என் கூட படம் பண்ணாலும்
நான் வந்து ஒரு மாதிரி நல்ல ஸ்க்ரீனில் ஒரு நல்ல அவுட்புட் வருது அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இல்லை கேத்ரின், உங்களுக்கும் சூரிக்கும் உள்ள அந்த ஆன் ஸ்க்ரீன் ஒர்க் பற்றி சொல்லுங்கள். We have some scenes together, like like you can see in the poster, he's very important for me and Vishnu, and for our relationship and how we start talking to each other and all that. So I have a lot of scenes with Suri which are really funny as well. இல்லை ஜென்ரலாகவே இப்போ ஹீரோயின், இப்போ சூரி நடிக்கிறாருன்னா ஹீரோயின் கூட வந்து இன்னொரு ஒரு தோழியா? தோழி வந்துடுறாங்க. தோழி இருந்தாங்க இதுலேயும் இருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது சூரியனுக்காக இருந்தாரா டேரக்டருக்காக இருந்தாங்கன்னு தெரியல எனக்கு. அது மட்டும் சின்ன டவுட் இருக்கு. கதையில் கொஞ்ச நேரம் தான் வரணும் அந்த தோழி, அதனால கொஞ்ச நேரம் வருவாங்க. லக்ஷ்மண் சார், ஆக்சுவலாக லாஸ்ட் இன்டர்வியூவில் நீங்கள் இல்லை, அப்போ வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கதை சொன்னாங்க. நீங்கள் ஒரு கூலிங் கிளாஸ் வச்சிருக்கீங்களாமே, அதை வச்சு தான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டையே கலக்கிட்டு இருக்கீங்களாமே. அந்த கூலிங் கிளாஸ்க்கு பின்னாடி என்ன ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு பிரதர்? ரெட் கலர் கேட்டால் சொன்னார் பாருங்க. அது உலகத்திலே வந்து பிடிக்காத ஒரே ஆள் கேத்ரின் மட்டும்தான். ஏன், எதனால? எனக்கே பிடிச்சி எனக்கே டவுட் வந்துருச்சு அது போடலாமா இல்லையான்னு. இல்லை, ரெண்டாவது என்னன்னா வெறும் ஃப்ரேம் மட்டும் தான் இருக்கும், உள்ள கிளாஸ் இருக்காது. அதை சொல்லவே முடியாது. அது சொல்ல மாட்டேங்கிறாரு பாருங்க. வெறும் ஃப்ரேம், சிகப்பு கலரில் ஒரு ஃப்ரேம் இருக்கும், பெருசாக இருக்கும். அதை போட்டு வந்து நிற்பாரு. ஏங்க இவங்க திட்டுவாங்க, ஏங்க நல்லா இருக்கீங்கல்ல, ஃப்ரேம் எடுத்துருங்க கிளாஸ். ஒரு ஸ்டைல் இந்த படத்தை விட்டு பயங்கரமாக இருக்குது. கண்ணாடி ஒரு மாதிரி என்ன வேற ஃபாரனா அப்படி இப்படின்னு கேட்குறாரு. நான் ஏன் இவ்வளோ கேட்குறாரு அப்படின்னு யோசிச்சேன். அவருக்கு கடைசி வரைக்கும் நடுவில் கண்ணாடி இல்லைன்னே தெரில. அவரு இந்த கண்ணாடி தெரியாமலே இருக்கு, இந்த மாதிரி ஒரு கண்ணாடி எங்கே இருக்குது உலகத்தில் அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காரு. கடைசியில் கை விட்டு பார்த்தாரு, ஆனா பாவிகளா கண்ணாடியே இல்லையா நடுவில். காமெடி படங்கள் அப்படின்னாவே வந்து வேற ஒரு கலர் டோனில் இருக்கும் ஜென்ரலாகவே. ஸோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்துச்சுனாவே அது வந்து ஒரு ஏ சென்டர் படம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வந்து ஆடியன்ஸ்க்கு வரும். பட் இது எந்த மாதிரியான ஒரு படம்? ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து காமெடி படம் நீங்கள் சொல்லிட்டீங்க, பார்த்து ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ புதுசாக இதுக்கு ஏதாவது டெக்னிக்கலாக அதை நீங்கள் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே நாங்கள் உட்காந்து கதை முடிச்ச உடனே ஓகே தான் ஜானர்லேயே நிறைய ஜானர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே டிசைட் பண்ண ஒரே விஷயம் என்னென்னா, ஓகே பேசும்போதே ஒரு இப்போ ஹிந்தி ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னு ஒரு கோல்மால் ஹவுஸ்ஃபுல்லாம் பார்க்கும்போது வெரி பிரைட், ரொம்ப ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் ஸ்க்ரீன்ஸில் வந்து ப்ரெசன்ஸ் இருக்கும்ல, ஆர்டிஸ்டோட ப்ரெசன்ஸ் இருந்தாலும் சரி, ஆம்பியன் செட்டு, இந்த மாதிரி இந்த படத்தை டிசைன் பண்ணுவோம். ஏன்னா ஜென்ரலாக காமெடி ஃபிலிம்னா இங்கே வந்து ரொம்ப ஒரு மேக்கிங் வைஸ் ஒரு அவ்வளோ மெனக்கெடுதல் தேவையில்லைன்றது ஒரு வார்த்தை இருக்கும்ல. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஷார்ட்ஸ்லேருந்து ஆர்டிஸ்ட் எக்ஸ்பிரஷன், சாங்ஸ்லேருந்து வேதி லுக் ப்ரெசென்ட்லேருந்து ஆம்பியன் செட் காஸ்டியூம்ஸ் வரைக்கும் எல்லாமே நாங்கள் வந்து அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணோம் தான் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட முக்கியமான பாயிண்ட்டும் சரி. இதுக்கப்புறம் இந்த படத்தில் சில ஒரு படம் வந்து ஹிட் ஆகும், ஆனால் ஹிட் ஆகும்போது சில சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இனிமேல் இருக்கிற காமெடி ஃபிலிம்ஸ்க்கு அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த படம் கொஞ்சம் புஷ் பண்ணுன்றது தான் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணோம். பேக் டு பேக் நீங்கள் வந்து இப்போ காமெடி இப்போ வேலைன்னு வந்துட்டு வெள்ளைக்காரன் பண்ணீங்க. ஸோ இந்த படம் வந்து அதே ஜானரில் இருக்குமா அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு ஒரு அந்த தாட் வரலையே அந்த கதை கேட்கும்போது? இல்லை, அதே ஜானர் கிடையாது. கண்டிப்பாக இது என்ன ஜானர்னே தெரியல, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக அந்த ஜானர் கிடையாது. அது ஒரு மாதிரி வில்லேஜில் நடக்கிற ஸ்கிரிப்ட், அது ஒரு டவுன் அந்த மாதிரி. இது வந்து சிட்டியில் நடக்கிற விஷயம். இன்னொன்று இது நிறைய ஃபேமிலி ஓரியன்ட் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா படத்தோட பெரிய பிரச்சனையே என்னென்னா, நான் பிரச்சனைக்கே போகாத ஒருத்தன் படத்தில், பட் நான் லவ் பண்ணுற பொண்ணோட அப்பா, எனக்கு வரப்போகிற மாப்பிள்ளை வந்து ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு ஹீரோவாக இருக்கணும், அந்நியாயத்தெல்லாம் தட்டி கேட்கணும்னு நினைக்கிற ஒருத்தர், நான் வந்து பிரச்சனைக்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒருத்தன், எப்படி அவரோட கண்ணில் வந்து நான் ஒரு ஹீரோவாக மாறுறேங்கிறது தான் கதையே. ஸோ கண்டிப்பாக இதுக்கும் வேலை வந்துட்டா வெள்ளைக்காரனுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது டோட்டலாக வேறு ட்ராக், இது வேறு ட்ராக். பட் ஆமாம், காமெடின்னு உடனே எல்லாருமே டேக் பண்ணுவார், காமெடினா ஒரே மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு. கண்டிப்பாக இந்த படத்தோட நிறைய பேர் பார்த்தவங்களுக்கு தெரியும், அண்ட் இனிமேல் பார்க்க போகிறவங்களுக்கு தெரியும் என்னென்னா இது அதே மாதிரி படம் கிடையாது, இது வேறு விதமான காமெடி. சிலுக்குவார்பட்டி சிங்கம் அடுத்தது ஒரு படம் பண்ணுறேன், அதுவும் வேறு விதமான காமெடி. ஸோ காமெடியிலே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக ரிப்பீட்டட் காமெடி கிடையாது. ஸோ நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். இல்லை, ரெண்டாவது எல்லாத்தையுமே அவர் தான் பண்ணுவார். இந்த படத்தில் ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல, இந்த படத்தில் வந்து அவர் தான் வந்து சூரி சாரை வந்து இது பண்ணுவார். அவர் தான் எல்லாத்தையுமே அவர் ஹேண்டில் பண்ணுறது அவராக தான் இருக்கும். படம் முழுவதும் ஒரு 60 சீனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 57 சீனில் அவர் தான் இருப்பார். எல்லாத்தையும் அவர் தான் ஹேண்டில் பண்ணுவார். உண்மையாகவே அவர் சொல்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்டு படம் வந்து ஒரு ஹீரோவாக பண்ணுறேன் அப்படிங்கிறது கதாநாயகன் தான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து ஒரு கேரக்டராக தான் படம் பண்ணியிருக்கேன். ஸோ தடவை நானே வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பரவாயில்லடா, ஃபஸ்ட்டு படம் ஒரு நல்ல ஹீரோவாக டீசெண்டாக பண்ணிட்டேன் அப்படின்னு என்னையே நான் பாராட்டினேன். ஸோ கண்டிப்பாக அது ஆடியன்ஸ் பார்க்கும்போது அது தெரியும். அண்ட் அதுக்கு முருகானந்தம் அண்ட் என்டையர் டீமுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். படத்துடைய இசையமைப்பாளர் சாண்டோலன், அண்ட் அவரே வந்து உதயநிதி சார் படத்துலலாம் பாடியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து அனிருத்தை பாட வச்சுருக்கீங்க. ஸோ படத்துடைய ஆல்பம் எல்லாமே நல்லா இருக்குது, ஒவ்வொரு சாங்ஸும் சூப்பராக கொடுத்துருக்காரு.
ஸோ அனிருத் எப்படி இந்த சாங் பாடணும்னு சூஸ் படத்துடைய சாங்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஓகே, இல்லை அவர் ஒரு மியூசிக் டேரக்டராக வந்து நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது யார் வந்து என்ன பண்ணலாங்கிற ஒவ்வொரு ஆளாக பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நான் இல்லை சார் அவர் ஜோக்கருக்கெல்லாம் பண்ணி கொஞ்சம் பயங்கர சென்டிமெண்ட்டாக ரொம்ப ஒரு மாதிரி இல்லைங்க, அவர் வந்து முண்டாஸ்பட்டி மாதிரி படங்களுக்கு வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா. ஆமாம் சார், அவர் தான் முண்டாஸ்பட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். செம்ம எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணுறக்கூடிய எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது மியூசிக் டேரக்டராக அப்படின்னாரு. அதுக்கு இவர் தான் போய் அவர் வர வச்சு 2 பேரும் சேர்த்து சரி இன்ட்ரடியூஸ் பண்ணி பேச வச்சார். பேசினதுக்கு பிறகு தெரிஞ்சு உண்மையிலே அவர் சொன்னது வந்து 100% உண்மை. எல்லா ஜேனர்லையும் படம் பண்ணுறதுக்கான தகுதியான ஒரு மியூசிக் டேரக்டர். அதுக்கப்புறம் அவரே வந்து இன்வால்மெண்ட் ஆகிட்டார். கதையை கேட்டு இவரோட நட்பில் வந்து இந்த படத்தை என்ன பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இவரை பாட வைக்கலாமா அப்படின்னு ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி இன்றைக்கி வந்து ஒரு நல்ல பாட்டாக இது பண்ணுறதுக்கு வந்து இவர் காரணம். எனக்கு வந்து மியூசிக் டேரக்டர் இன்றைக்கி நல்ல நண்பனாக இருக்கிற ஷான் ரோல்டனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உண்மையிலே அனிருத் பாடின பாட்டு யாராவது பாட தயாராக இருக்கீங்களா? அவர் பயங்கரமாக பாடுவார். இல்லை அவர் பயங்கரமாக டைரக்டர் பாடுவார். டைரக்டர் நல்லா பாடுவார், எல்லாருமே சொல்லிட்டாங்க. டைரக்டர் பாடுவார். டேரக்டர் நல்லா ஆடுவார். இல்லை டேரக்டர் நல்லா ஆடுவார், பாடுவார், பொய் சொல்லுவார், எல்லாமே கரெக்டாக பண்ணுவார். அவரோட 4வது படத்தில் அவர் தான் ஹீரோ தெரியுமா? 4வது படத்துக்கு அவரோட 4வது படத்தில் அவர் தான் ஹீரோ. சூப்பர் சார். அவரே மியூசிக்கு, அவரே டைரக்ஷன், அவரே கேமரா, அவர் மட்டும் தான் ஆடியன்ஸ். 1 2 3 4 ஒன் நினப்பு பேபி, உன்னை பார்க்கறது என்னோட ஹாபி, ப்ரிப்பரேஷன் பண்ணாமலே ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லாமலே பியூட்டி பியூட்டி மேரி மீ. அவங்க வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இடையில பயங்கர அவங்களுக்கு அடக்க முடியாத சிரிப்பு என்னன்னு தெரியல. அவர் பார்த்து பாடுவார் தான் நான் அவர் பார்க்குறேன். சரி அவங்கே பார்க்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தேன். எங்க நீங்க கோச்சிப்பீங்கன்னா நான் அங்கே பார்க்க உங்களை பார்த்துட்டு இருக்கேன். எங்க நீங்க பார்த்துறீங்க ஒரு பயம் வேற இருக்கு, அதனால உங்களே பார்த்துட்டு இருக்கேன். பிரதர், மொட்டை ராஜேந்திரன் சார் பாடின பாட்டு டைரக்டருக்கு தெரியுமா? அவர் தானே எல்லாத்துக்குமே. மொட்டராஜன் சார் வந்து நீங்க டப்பிங் அப்போ பண்ணீங்கன்னா ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு இன்சிடென்ட்டே இருக்கு. மொட்டராஜன் சார் வந்து டப்பிங்ல கஷ்டப்படுற ஒரே ஆளு. அவர் சொன்னார், நான் இது வரைக்கும் ஏதோ யோசிச்சிருக்காங்க, பாடகனா என்னை போய் வச்சிருக்கீங்க. அது என்ன பாட்டு சார்? அது எங்களுக்காக நிறைய பாட்டு பாடிருக்காரு. ஒரு 5-6 பாட்டு வரிசையாக பாடுவார். ஒரு பெரிய வந்து ஒரு கச்சேரியில் வந்து ஒரு அவர் தான் வந்து ஹெட் மாதிரி. இந்த சூப்பர் சிங்கர் ஏர்பெல் சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் அவர் தான் மாறி. மைக் மாறி பா கேட்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. மைக் மாறி பாடின பாட்டு. மைக் மாறி அப்படிங்கிறது அவருடைய கேரக்டர் நேம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அவர் நிறைய பாட்டு பாடியிருக்காரு. சினிமா பாட்டு தான் பாடியிருக்காரு. வேற சினிமாலேருந்து நிறைய பாடல்கள் வந்து இந்த படத்தில் பாடியிருக்காரு. அவர் இந்த படத்துக்குன்னு ஸ்பெஷலாக புது பாட்டு அப்படிலாம் கிடையாது. ஓகே, அவர் ஒரு கச்சேரியில் பாடுறவர். ஸோ நிறைய வேற படங்கள்லேருந்து நிறைய பாட்டு பாடியிருக்காரு. ஆக்சுவலாக டைரக்டர் நல்லா மிமிக்ரி பண்ணுவார்னு எங்களுக்கு இல்லை முக்கியமாக அந்த மாய நதி இன்று அந்த பாட்டு சொன்னேன். அது என்ன மாதிரியான பாட்டு, என்ன மாதிரி பாட்டு அது? அதை வந்து பாட ஆரம்பித்தோடனே கூடு கேட்டார், கண்டிப்பாக அந்த பாட்டு பாடணுமா, யோசிங்க நல்ல பாட்டுங்க அப்படின்னாரு. நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹாப்பியாக நல்லா ஜாலியாக இருந்துச்சு அந்த இடம். இல்லை இதெல்லாம் விஷுவலாக வந்து யோசித்து பார்க்கும்போதே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கேட்கும்போதே படம் பார்க்கணுன்ற ஒரு விஷயம் தோணுது. அண்ட் ஆனந்த்ராஜ் சார் வந்து படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் வந்து இதுக்கு முன்னாடி மரகத நாணயம் படத்தில் வந்து ஒரு பெரிய கேரக்டர் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்துடைய அவருடைய கேரக்டர் வந்து ரொம்பவே பேசப்படுது. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா அவரோட சேர்ந்து 3 படம் பண்ணிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு முண்டாசுப்பட்டி, 2வது கதாநாயகன், 3வது சிலுக்குவார்பட்டி சிங்கம். ஸோ 3 படமே வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா அவரோட காம்பினேஷன் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி சரண்யா மேடம் அவங்களோட சேர்ந்து பண்ணுற 2வது படம் இது. நீர் பறவைக்கு அப்புறம் இந்த படம் திருப்பியும் ரொம்ப க்யூட்டான ஒரு அம்மா கேரக்டர், சொல்லவே வேணாம். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கேரக்டர். இந்த படத்தில் வந்து தப்பாக இங்கிலீஷ் பேசுவாங்க, அது கொஞ்சம் நல்ல ஹியூமராக இருக்கும் கேட்கும்போது. அண்டு ஒரு நல்ல ஃபேமிலி ஃபில்ம்னு சொல்லுவேன் நான். ஏன்னா முக்கியமாக வந்து 2 ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை தான் அது. எப்படி என் பையனை வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோவம் அவங்களுக்கு படம் ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அது. ஸோ அது பார்க்கும்போது எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸஸ்க்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு சொல்லுவேன். படமும் காமெடி படம், டிரெக்டரும் பயங்கர காமெடி சென்ஸ் உள்ள ஒரு டிரெக்டர். ஸோ டீமே ரொம்ப ஒரு ஜாலியான டீம். எப்படி வந்து டைலாக்ஸ் எல்லாம் வந்து சொல்லி கொடுக்கும்போது ஒவ்வொரு ஷாட்லையும் உங்களுக்கு சிரிப்பு வரலையா? இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் வந்து சொன்ன உடனே அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு டைலாக் நீங்கள் சொல்லுங்கள், அவங்க திரும்ப எப்படி ரிப்பீட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சொன்ன மாதிரி ஒரு பெட்ரூம் சீனு அது. அவரும் அவங்க 2 பேரும் ஒரு பெட்ரூமில் ஒரு சீனு நானே படுத்து நானே நடிச்சு காட்டினேன். அப்படியே பார்த்தாங்க. இதே மாதிரி தான் படம். என்ன இப்படி படுக்கிறீங்க மேடம், இப்படி பேசுகிறீங்க மேடம் சொன்னா வேற அவனா அதெல்லாம் வந்து அதான் சொன்னல ஒரு முழுக்க ஒரு நல்ல ஒரு ஹீரோயினுக்கான அந்தஸ்து, அந்த தகுதி இருக்கிற ஒரு திறமை இருக்கிறவங்க ஒருத்தவங்க. இல்லை ஒரு 4 டைலாக் அவங்களுக்கு டீச் பண்ணுங்க. இப்போ இங்கிலீஷில் நாங்களும் அப்போதுலேருந்து அதான் கேட்டுட்டு இருக்கோம். உங்கள் இங்கிலீஷ் தெரிய வேணாமா, ஃபாஸ்ட்டாக பேசுகிறீங்கன்னு சொன்னீங்களே.
கலைஞர் டிவி நேயர்களுக்கு கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். இப்படம் தியேட்டரில் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம ஷோவோட கிளைமேக்ஸில் பேச போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட பர்ஃபார்மன்ஸ் படத்தில். ஸோ அவங்களோட என்ட்ரி வந்து எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்க்கல. இப்போ ட்ரெய்லரில் பார்த்தாங்க, பட் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. விஜய் சேதுபதி இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காரு, அவர் என்னவா பண்ணியிருப்பார் அப்படின்லாம் ஒரு விஷயம் இருந்துச்சு. அவர் எப்படி நீங்கள் இந்த படத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்க? அதான் நான் உங்கள் படத்தில் இருக்கிற கொஞ்சம் கதையை வந்து அந்த இடம் தான், வேறு எங்கேயுமே கதை இல்லை. ஸோ அந்த கதை இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணணுங்கிறது எங்கள் 2 பேருக்கும் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஒரு நாள் திடீர்னு உட்காந்து பேச ஆரம்பித்தேன். சார் அந்த இடம் வந்து யாராவது ஒரு ஹீரோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எனக்கு திடீர்னு தோணுச்சு சார். ஆமாம் சார் கரெக்ட் அப்படின்னாரு. யார் சார் பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது 2 பேரும் ஒன்றா வந்து சார் விஜய் சேதுபதி அப்படின்னும். அவர் சூப்பர் அப்படின்ட்டு நானும் சூப்பர் சார் என்ன ஒரே மாதிரி பேசணும். ஏன்னா ஒரு ஹீரோ கிட்ட வந்து நீ சாக போகிற அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லணும், ஆனால் அது பயங்கர ஹியூமராக சொல்லணும். சொல்லிவிட்டு ஹீரோவை வந்து சிரிக்க வைக்கணும். இதுதான் வந்து சீன். இது வந்து விஜய் சேதுபதியோட அருமையாக வேறு யாராலையும் பண்ண முடியாது, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஏன்னா இஸ் பிரில்லியன்ட் ஆக்டர். அண்ட் உண்மையாகவே வந்து அவர் வந்தார், சூப்பராக நடித்து கொடுத்துருக்காரு. பேசின உடனே இல்லை நான் நிறைய பேர் என்னை கூப்பிட்றாங்க அப்படின்னாரு கெஸ்ட் ரோலுக்கு. நான் வந்தேன்னா எல்லாருக்கும் வரணும், உங்களுக்கு வரணும்னு ஆசை தான், பட் மற்றவங்களுக்கு நோ சொல்கிறது எனக்கு பிடிக்கல, ஸோ அதனால் கொஞ்சம் வேணாம் அப்படின்னா நான் சொன்னேன், இல்லை இது கெஸ்ட் ரோல் கிடையாது, நீங்கள் கதை கேளுங்க ஒரு வாட்டி, இதுதான் படமே. ஸோ இது வந்து கேரக்டர் ரோல், இது தப்பாச்சுன்னா படம் தப்பாயிரும், நீங்கள் எனக்காக ஒரு வாட்டி கேளுங்க அப்படின்னு கேட்டார். கேட்ட அடுத்த செகண்ட் அவர்கிட்ட நான் பண்ணுறேன்ட்டார். ஸோ இன்றைக்கி விஜய் சேதுபதி ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது சும்மா கிடையாது. அவரோட ஸ்கிரிப்ட் அனாலிசிஸ் செம்ம ஸ்ட்ராங் அது. ஏன்னா நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இடம்பொருள் லெவலில் ஒன்றா நடிச்சிருக்கோம், வெண்ணிலா கபடிக்குள்ளே ஒன்றா நடிச்சிருக்கோம். அவரோட டேலண்ட் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ட் ஸ்பாட்டுக்கு வந்தார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. படத்துக்கு மிகப்பெரிய பலம் அந்த 2 சீன் தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச். அந்த ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. முன்னாடியே சொன்ன மாதிரி படம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இன்னும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும்னு சொல்லிட்டு என்னோட சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ.